நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட சுமித்ரா அம்மா அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பூமி வெப்பமயமாகுதல் பற்றி நிறைய பேசுகிறோம். அதை தடுப்பதற்குண்டான ஒரு சில நடவடிக்கைகளை எடுக்கிறோம் அல்லது எடுக்க முயற்சிக்கிறோம். நமது உடம்பும் சூடேறுதே. என்ன செய்கிறோம்? தூக்கம் குறைவு, ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்ப்பது, உடற்பயிற்சி இல்லாதது போன்ற காரணங்கள்னால உடல் சூடு ஏற்படுது. அதோட நம்ம உணவு பழக்க வழக்கமும் சேருது, வாழ்க்கை முறை மாற்றமும் இருக்கு. உடல் சூட்டை தணிக்க சிறந்த மருந்து நிறைய குடிநீர் குடிப்பது தான். அதுவும் அடிக்கடி குடிக்கணும். அப்புறம் வைட்டமின் சி அதிகமுள்ள சிட்ரஸ் பழங்களான சாத்துக்குடி, ஆரஞ்சு, எலுமிச்சை போன்றவற்றை சாப்பிட்டு வந்தால் உடலின் வெப்பநிலை அதிகரிக்காது. வெயில் காலம் நெருங்குது. பிப்ரவரி மாசத்திலேயே வெயிலின் வேகம் ஆரம்பிச்சிடுச்சு. உடல் சூடு தாங்க முடியாத நிலையில் இருந்தால் தினமும் 1 டம்ளர் குளிர்ந்த பால்ல 1 தேக்கரண்டி தேன் கலந்து குடிச்சா வெப்பம் கட்டுக்குள் வரும். உடல் வெப்பத்தை குறைக்கும் பொருட்கள்ல முதன்மையானது வெந்தயம். 1 தேக்கரண்டி வெந்தயத்தை ராத்திரி நேரம் முழுக்க 1 டம்ளர் தண்ணியில ஊற வச்சு மறுநாள் காலையில அந்த தண்ணியை குடிக்கணும். வெறும் வயிற்றுல கூட அப்படியே வாயில போட்டு முழுங்கலாம். உடல் வெப்பம் குறையும். சுமித்ராம்மா, நம்மூர் வெப்பம் ரொம்ப சிரமத்தை கொடுக்கறதில்ல. தமிழகத்தின் மற்ற பகுதிகளுக்கு போனாதான் வெப்பம் வெயில்னா என்னன்னு தெரியும். தினமும் 1 டம்ளர் மாதுளம்பழச்சாறு குடிச்சிட்டு வந்தா உடம்பின் வெப்பநிலை நிலையாகவும் கட்டுக்குள்ளும் இருக்கும். மாதுளம்பழத்தை ஒருத்தர் தினமும் சாப்பிட்டு வந்தார்னா அதிலுள்ள வைட்டமின் சத்துக்கள், கனிம சத்துக்கள் உடலை தாக்கும் பல்வேறு வகையான புற்றுநோய்கள் மற்றும் பிற நோய்களின் தாக்கத்தை குறைக்கும். சில பேர் உடம்ப தொட்டு பார்த்தோம்னு வச்சுக்கங்க, சூடாக இருக்கும். எப்போ தொட்டாலும் சூடாகவே இருக்கும். என்ன இப்படின்னு கேட்டால் நம்ம உடம்பு வாகு அப்படிம்பாங்க, அல்லது கன சூடும்பாங்க. வாரம் 1 முறை எண்ணெய் குளியல் நல்லது. உடல் சூட்டை தணிப்பதோடு ஒரு புத்துணர்ச்சியையும் கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு எண்ணெய் குளியல்னா என்னன்னு கேட்குற அளவில் நம்ம ஆட்கள் இருக்காங்க. இதுக்காக திருக்குற்றாலம், ஒகேனக்கல் போகணும்னு சொல்கிற மக்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. வெள்ளரிக்காய் அற்புதமானது, சுவையும் அதிகம், நீரின் அளவும் இதில் அதிகம் இருக்கிறதுனால தினமும் வெள்ளரிக்காயை சாப்பிட்டு வந்தா உடல் வறட்சி தடுக்கப்பட்டு உடல் சூடு பிடிப்பதும் மட்டுப்படுத்தப்படும். வெள்ளரிக்காயை சாலட் போல செய்து அடிக்கடி சாப்பிடணும். இதே மாதிரி தான் முலாம்பழமும். நீர்ச்சத்து அதிகம், தேவைப்படும் சத்துக்களும் இருக்குது. முலாம்பழச்சாறு தயார் பண்ணி தினமும் 1 டம்ளர் குடிச்சிட்டு வந்தோம்னா பல பிரச்சனைகள்லேருந்து நாம் விடுபடலாம். சுமித்ராம்மா, இதில் எதை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்கன்னு நமக்கு ஒரு கடுதாசி எழுதி போடுங்க முடிஞ்சா. நம்ம பகுதி மட்டுமல்ல, எங்கும் நீக்கமர நிறைந்து இருப்பது நம்ம இளநீர். இது உடல் வறட்சியை தடுப்பதோடு உடம்பின் நீர் தேவையை சரியா பூர்த்தி செய்து வச்சுக்கும். இதில் இப்போ நீராபானமும் வந்துடுச்சு. அருமையான இயற்கை பானம். குடிச்சு பார்த்தா தான் தெரியும், தொண்டையில் இறங்குறத அப்படியே உணர முடியும். அப்புறம் தர்பூசணி. தர்பூசணியும் நமது உடல் சூட்டை தணிக்க வல்லது. தர்பூசணியை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சாலட் போன்றும் சாப்பிடலாம். நீர்ச்சத்து அதிகமுள்ள உணவு வகைகள் எப்படியாவது உள்ளுக்குள்ள போகணும். அதிலும் கோடை காலத்தில் 2 மடங்கு போகணும். சின்ன குழந்தைங்க, வயசில் பெரியவங்க நிறைய எடுத்துக்கணும் அல்லது அவர்களை சாப்பிட வைக்கணும். நமது உடல்நிலை நல்லபடியாக இருந்தால் தான் நாம, நமது குடும்பம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.